ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குகன் கிச்சன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, புதுக்கோட்டை ஸ்பெஷல் எக் மாஸ் பண்ண போகிறேன், முட்டை மாஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 4 முட்டை வேக வச்சு ரெடியாக இருக்குது. 2 வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் மிளகாத்தூள் அண்ட் கரம் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். எப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சி வரையில் சோம்பு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கணும். நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெய் காஞ்சு அந்த சோம்பு நல்லா இது பண்ணோன்னா நம்ம வெட்டி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் அப்படி போட்டுருக்கோம். நல்லா பொன்னிறமாக நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். நல்லா இது மாதிரி நல்லா வதங்கி நல்லா கோல்ட் ப்ரௌன்ஸாக வரணும். வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நல்லா வெட்டி வச்சுருக்க தக்காளி எடுத்து போட போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் அரை ஸ்பூனு அண்ட் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிறோம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை போடுறோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, ரொம்ப கிண்டிடக்கூடாது, முட்டை உடஞ்சிடும். அதனால் லைட்டாக கிண்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எப்போவுமே ஹோட்டலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு ஊற்றுவாங்க, சிக்கன் குழம்பு. அது நம்ம சிக்கன் குழம்பு இருந்தால் ஊற்றலாம், இல்லை நம்ம வீட்டில் எக் மசாலா இல்லை அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம், இல்லை வேறு வெஜ் குருமா கூட இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் நேற்று வச்சுருந்தா சிக்கன் குழம்பு லைட்டாக ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா வந்துடும். ரொம்ப ட்ரையும் இல்லாமல் கொஞ்சம் மசாலாவும் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கருவேப்பிலை அண்ட் மல்லித்தலை 2மே போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஒரு நல்ல பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட ஸ்பைசி வேணுன்றவங்க பெப்பர் அது மாதிரி பெப்பர் தூள் போட்டுக்கலாம். மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுதாங்க புதுக்கோட்டையோட முட்டை மாசு. இது புதுக்கோட்டையோட ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.